கர்த்தரோ ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று. அதே போல ஒவ்வொரு ஜனங்கள் ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தார்கள். அநேக ஆத்துமாக்கள் வந்து விடுதலை பெற ஆரம்பித்தார்கள். ஒருத்தரையும் பிடிச்சி பிசாசு பிடிச்சி எங்க பிடிச்சி என்றெல்லாம் நான் சொல்ல ஒரு பழக்கம் கிடையாது. நான் ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பேன். ஆண்டவர் சொல்வார், மகளே இந்த மகள் இப்படி பிரவேசித்தால் இவளுக்குள்ள இந்த அசுத்தாவி இருக்கு, இப்படி இருக்கு. நான் இப்ப சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் இந்த அசுத்தாவே இனி இந்த சரீரத்தில் இருக்காத. சில வாலிப பிள்ளைங்களுக்குள்ள 9 ஆவி 7 ஆவிகள் இருக்கும். அவைகளை சொல்லி சொல்லி விரட்டி 5 நிமிடத்தில் விரட்டி விட்டு விடுவார். என்னுடைய நோக்கமெல்லாம் தேவனோடு பேச வேண்டும். பிசாசை விரட்டி கொண்டிருக்கிறது எனக்கு நேரம் அல்ல. நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பிசாசுகளை விரட்டி கொண்டிருக்கிறது எனக்கு வேண்டாம், நான் உங்களோட பேச வேண்டும், உங்களோட பேச வேண்டும். இரவும் பகலும் கர்த்தரோடு தியானிக்க ஆரம்பித்தேன். அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. திரளான ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பிரசனம் பயங்கரமா என் மேல இறங்கினது. அநேக ஜனங்கள் வருவார்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, ఒక చిన్న అమ్మాయి ఆ గొంట పైన ఉన్నాయంట. ఆ చిన్న అమ్మాయి పైన దేవుడు వస్తున్నాడు. ఆ దేవుడు వచ్చి అందరికి అలాగే చెప్పిస్తున్నాడు. ఎవరికి ఏం జరిగినా అట్లే జరిపిస్తున్నాడని எல்லா பகுதியில பரவிடுச்சு. ஒரு சின்ன பொண்ணு மலையில ஜெபிக்கிறாள், அவள் மேல சாமி வருதான். இந்துசுங்களுக்கெல்லாம் சாமி வந்து அவ வந்து எல்லாரையும் அப்படியே விரட்டி விட்டு அப்படியே பேசிடுறாங்க எல்லாத்தையும் சொல்லி ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரபலம் ஆகி போச்சு. சுற்றுப்புறத்தில் இருக்கிற 20 கிராமத்துக்குள்ள ஒரு பெரிய பிரபலமாச்சு. இது மிக வேதனையாய் என்னுடைய இருதயத்துல ரொம்ப வியாகுலமாயிட்டுறது. அப்போது என்னுடைய ஜெப அறையில நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இப்போ நாங்கள் இருக்கிற அந்த இடமெல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறோம். அந்த சின்ன ஜபாரையில் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு பேசினேன், என் ஆண்டவரே ஜனங்கள்லாம் இப்படி பேசிக்கிறாங்க, எனக்கு இஷ்டம் இல்லை. உண்மை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக என்ன இப்படிலாம் சொல்லுகிறாங்களே. அப்போ கர்த்தர் எனக்கு அநேக பாடங்களை நடத்த ஆரம்பித்தார். நடத்தி கொண்டிருக்கும் போது ஜனங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. Because they start to praise me, so I do not want to speak to anybody. எனக்கு இயேசு மட்டும் தான் போதும். என் அப்பா அம்மா பிடிக்காது. ரூம் அறையை விட்டு நான் வெளியே வரனா 21 நாள் 7 நாள் உள்ளவே இருக்கும், வெளியே பூட்டிட்டு இருப்பாங்க. நான் வெளியே வர்றதுக்காக மோசே வெளியே வர மாதிரி காத்திருப்பாங்க. என்னுடைய ஆசையெல்லாம் இயேசுவோட இருக்கணும்னு இப்படி இருந்தேன். ஜனங்கள் எல்லாம் என்னை வேற மாதிரி பூஜாரி மாதிரி ஆக்கி விட்டாங்க. அப்ப வெளியே வருவாளா மகள் என்று என் பெற்றோர் கூட காத்திருப்பாங்க. நான் யாரோட பேச மாட்டேன், சாப்பிட்றதே கிடையாது. சில நேரம் நான் சப்பாத்தி இப்படி எடுத்து வைக்கும் போது ஆண்டு சொல்வார், கீழே போடு மகளேன். போட்ட உடனே இப்போது ஒரு அசுத்தாவி வரும், அதை விரட்டு அப்படின்னுவாரு. ஆட்டோல கயிறை கட்டி கொண்டு வருவாங்க. 2 மணி ராத்திரி 3 மணி ராத்திரிக்கு அவர்களை விரட்டி விட்டு அப்புறம் போய் சாப்பிடலன்னா திரும்பியும் விட மாட்டார். என்னுடைய நெருக்கம் பயங்கரமா நெருக்க மக்கள் மேல எனக்கு விருப்பம் வந்துடுச்சு. அப்பதான் ஆண்டவர் என்னோட பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்து. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 - 10 முடிய வாசிக்க கேட்கலாம். என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார். 100க்கு அதிபதி என்ற ஒரு மனிதன் இயேசு இடத்துல வருகிறார். இயேசு இடத்துல வந்து எதற்காக வேண்டுதல் செய்கிறாரா? தன் வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசு அவரை பார்த்து என்ன சொல்கிறார்? அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், உடனடியாகவே நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று பதில் கொடுக்கிறார். நிறைய இடங்கள்ல இயேசு இடத்துல திரளான ஜனம் வரும்போது ஆண்டவர் கேள்வி கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். பல கேள்விகளை கேட்டுதான் அற்புதங்களை செய்தார். ஆனா இந்த மனிதனுக்கோ உடனடியாகவே நான் வந்து அற்புதம் செய்கிறேன் என்று பதில் கொடுத்தார். ஏன் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தார் என்று பார்க்கும்போது, இந்த 100க்கு அதிபதிக்குள்ள என்னத்தை இயேசு கண்டார் என்றால் அந்த உண்மையான அன்பை கண்டார். தன் மனைவிக்காக தன் பிள்ளைகளுக்காக ஓடி வரல, தன் வேலைக்காரனுக்காக இயேசுவை தேடி வந்தாராம். அந்த அன்பை பார்த்த உடனே இயேசு மனம் இறங்கினார். அப்போ முதல் கனி கர்த்தர் எனக்குள்ள கொடுத்தது அன்பு. அவர் சொன்னார், அன்பு இல்லாம நீ என் ஊழியத்தை செய்யவே முடியாது.
அந்த அன்பு இல்லாதனால வரம் இருக்கு, கிருபை இருக்கு, கர்த்தரை நேசிக்கிறேன், அதோடைய பிராக்டிக்கலா என் லைஃப்ல அன்பு பிராக்டிக்கல் இல்ல. அதனால தான் மக்களுக்கு ஜெபிக்க எனக்கு பிடிக்கல, மக்களோட பகிர்ந்து கொள்ள பிடிக்கல, மக்களோட உறவாட பிடிக்கல, ஏசு ஏசுன்னு தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், மகளே நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே, இரவும் பகலும் உண்மையே நான் நேசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நேசிக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னாரு. நீ காண்கிற இடத்துல நேசிக்கலையே, காண்கிற ஒரு ஒடுக்கப்பட்டு வருகிற இடத்துல நீ அன்பு செலுத்தாதபடிக்கு நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் எதுல உன்னை காண முடியும் என்று சொன்னார். அந்த அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏன்னா சிறு வயதிலிருந்தே ஒரு செப்பரேட்டா இருந்த ஒரு பொண், அந்த அன்பை எனக்குள்ள தாரம் என்று 3 நாள் உபவாசித்திருந்தேன். அந்த அன்பின் அபிஷேகத்தை, அந்த அன்பின் அபிஷேகத்தை முடித்து விட்டு இயேசு கிறிஸ்து எப்பவுமே சொல்லிவிட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சீஷருக்கு சொல்லல, அவர் செய்து காண்பித்து இதை செய்யுங்க என்றார். Our God is a God who is always in practice. பிராக்டிக்கலான தேவன். அவர் பரிசுத்தர், அவர் தேவகுமாரனாய் இருந்தோம் ஒரு மனிதனை போல எல்லாவற்றையும் பிராக்டிக்கலா காண்பித்தார். என் வாழ்க்கையில பிராக்டிக்கலை கற்றுக் கொடுத்தார். இந்த அன்பிற்காக 3 நாள் நான் கேட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அன்பா இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேன்னு. இவருக்காக வேண்டி 3 நாள் இருந்தேன். சரிங்க ஆண்டவரே, அந்த அன்பை தாரோம் அன்பை தாரோன்னு 3 நாள் ஜெபித்து விட்டேன். ஜெபித்து விட்டு நல்லா இருக்கிறேன். என்னால அவ்வளோ மூவ் பண்ண முடியல, என் ஃபேமிலியோட கூட என்னால இருக்க முடியல. ஃபேமிலியோட பேசினாவே வீண் வார்த்தை பேசுற மாதிரியே ஃபீலிங் வருது. ஏசுகிட்ட பேசினாதான் அன்பா இருக்குதுன்னு. அந்த மறுநாள் காலையில நான் சித்தூர் டவுனுக்கு போகும்படி பஸ்ல பிரயாணித்து கொண்டிருக்கிறேன். பஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அது பரிசுத்த ஆவி என் உள்ளத்துல பேசுகிறார். பக்கத்துல நிக்கிற ஒரு மனிதனுக்கு இடத்தை விட்டு நீ எழுந்துரு அப்படி என்று. சரிங்க ஆண்டவர் சொல்லிட்டா உடனே கீழ்ப்படியவனே. சரிங்க ஆண்டவரே அப்படின்ட்டு எஸ்கியூஸ் மீ அங்கிள் என்ன அவர் பார்த்தாரு. பார்த்தா பெரிய நாமம் போட்டு எழுதிருக்கிறாரு. பார்த்தேன், இந்த ஆளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இவர் ஒரு புறஜாதி இந்து மனுஷன், ஒரு கிறிஸ்துவன்னா பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், திரும்ப சொன்னார், ஒபே மை வேர்டு அப்படின்னு. எஸ்கியூஸ் மீ அங்கிள் குச்சண்டி அப்படின்னு ரொம்ப வறுப்பா சொல்லிட்டு ஏந்திரிச்சு நின்று ஸ்தோத்திரம் போட்டுட்டே இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் செய்றீங்க, இந்த ஆளை சந்திங்க ஆண்டவரே சந்திங்க, நாமம் போட்டிருக்கான், வயிறாக வர. எனக்கு ஒரு ஃபியூ செகண்ட் இருக்காது, அவரை அம்மா அண்ணாரு. ஏன்டி அங்கிள் என்னங்க அங்கிள்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நீ கிறிஸ்துவலா அப்படின்னு கேட்டார். நீ கிறிஸ்துவலா என்று கேட்டார். ஆமா அங்கிள், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சுபாவம், தனக்கு உண்டானதுகளை விட்டு கொடுப்பார்கள். ஏனால் கிறிஸ்து மதம் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு கூட தனக்காக வராம நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் ரத்தம் சிந்தினார். அம்மா నాకు చాలా ఇష్టం క్రైస్తు మతం అంటే యేసు అంటే చాలా ఇష్టం అన్నారు. அப்ப ஆவியானவர் சொன்னாரு, அவன் நாமம் போட்டவன் சொன்னேன், என் அன்பை காண்பிச்சோம்னா நான் வாயிலிருந்து சுவிசேஷம் புறப்பட்டு வருகிறது. இயேசுவை அன்பை வெளிப்படுத்தும் போது இயேசு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில வேதத்தை எடுத்து இயேசு நல்லவர் என்று அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனால அல்ல, நீ விடுதலை ஆக்குறதுனால அல்ல, உன் வாழ்க்கையில உண்மையான கிறிஸ்துவை அன்பை நீ வெளிப்படுத்தும் போது இயேசு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு காண்பித்த அடையாளங்க இன்றைக்கு வரை என் முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வரை நான் எல்லா ஜனங்களும் உயிருக்குயிரா நேசிக்கிறேன். எப்பெல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேனோ அப்பதான் என் குடும்பம், கண்களை மூடி ஜெபிக்கும் போதெல்லாம் எல்லா மக்களும் என் குடும்பம். ஒரு மனுஷனை ஒரு நியூஸ்லயோ ஒரு பேப்பர்ல பார்த்துட்டேன்னா கூட தற்கொலை செஞ்சு ஐயோ நரகத்துக்கு போயிட்டான் என் அண்ணன் தம்பி நான் அடிச்சுக்கிட்டு அழுவேன். அப்போ முன்னாக அந்த அன்பு இல்லை, ஏசு மட்டும்தான் அந்த பிராக்டிக்கலை எனக்குள்ள கொடுக்க ஆரம்பித்தாருங்க. அப்போ கொடுக்கும் போதுதான் அற்புதம் அடையாளம் பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய ஜனங்க வருவாங்க, சாப்பாடு பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிரிகள் பயங்கரமா வெளிப்பட்டது. இந்த 2003 2004 செப்டம்பர் மாசத்துக்குள்ள இவ்வளவு காரியங்கள் நடந்துச்சு. 2004 செப்டம்பர் மாதம் இயேசு என் அருகாமை வருகிறார் ரூம்ல. மகளே, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உனக்காக காத்திருக்கிறது சென்னை ஏர்போர்ட்ல, நீ விண்டோ சீட் இருக்கும், நீ உட்காந்துட்டு சிங்கப்பூர் புறப்படுற, 19ஆம் தேதி டேட் கொடுக்குறாரு. நான் சொன்னேன், சிங்கப்பூர் எங்க, ஃப்ளைட் எங்க, இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் கிராமத்துல பிறந்தேன் வளர்ந்தேன், நான் சுத்துற விட்டா நான் எங்கும் போக மாட்டேன், என்னை சுத்தினதெல்லாம் போதும் சின்ன வயசுல இருந்து, இப்ப நான் எங்கும் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு. அவர் சொன்னார், இல்ல மகளே நீ புறப்படணும். உடனே அவரு சொன்னா நான் மீறதுக்கே இல்லை. சரிங்க ஆண்டவரேன்னு என் அப்பாட்ட போய் சொன்னேன், டாடி தேவடைய ஏசப்பா இப்படி சொல்றாங்க, ஐ ஹாவ் டு கோ டு சென்னையா, இந்த மாதிரி ఫ్లైట్ ఉన్నాయంట డాడీ. అమ్మా ఇండియాలో ఏ స్థలమైనా చెప్పు, నేను తీసుకొని వెళ్తాను, లేకపోతే నేనే నీకు టికెట్ తీసిస్తాను,
ఇవన్నీ బయట దేశం అమ్మా, నీకు పాస్పోర్ట్ ఉండాలా, అన్నీ ఉండాలి కదా, ఎలాగ దేవుడు చెప్పాడు అంటున్నావు అన్నాங்க. அப்பா சொன்னா ஒரே முறைதான்ப்பா, திரும்ப திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது ஏசப்பட்ட அப்படின்னு. அப்படியா, சரி வெயிட் பண்ணுவோன்னு. அப்போ நம்ம வீட்டில் ஃபோன் கூட இல்லை. பக்கத்தில் மாமா வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. வித்தின் ஃபியூ செகண்டில் இந்திரா உனக்கு ஃபோன் வந்திருக்குன்னு போனேன். போயிட்டு ஃபோன் எடுத்த உடனே ஹாய் இந்திரா, ஹாய் இந்திரா. நாங்கள் அப்போல்லாம் யார்கிட்டே தான் கொஞ்சம் அண்ணன் தழக்கமே இருக்கும். ஐயா கருத்து சொல்லிட்டாரு அன்பா எல்லாரோட. எஸ் ஐ எம் ஸ்பீக்கிங், ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னும் போது ஐ ஆம் ஜெசிகா ஃப்ரம் சிங்கப்பூர்ன்னு. ஐயோ திக்குனுச்சு. ஹூ ஆர் யூ அப்படின்னு. 3 வருடங்களுக்கு முன்பாக நீ பூனால வந்து படித்துட்டு இருந்தே, அப்போது நான் உன் கூட வந்து படிச்சினேன், சைனீஸ் பொண்ணு, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு. உன் அட்ரஸ் உன் ஃபோன் நம்பரை கேட்டு நெட்ல எல்லாம் போட்டு சென்னையில யாரோ ஒரு என் கூட இருந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சாலாம். எங்க அம்மாவுக்கு ஒரு வாரமா உன் முகம் வந்துட்டே இருக்குதான். நான் சொன்னேன், how knows your mother never see me, how come she knows me, she can see my face. and இவ சொல்றா, I don't know, she feel in a spirit and she can see you clearly Indra. I never என் பிக்சரை கூட அவங்களுக்கு காண்பிக்கலையா, ஆனா என் முகம் வருதுன்னு சொல்றாங்களா. உடனே அவளுக்கு டிக்கெட் அனுப்பி இன்விடேஷன் அனுப்புன்னு சொல்றாங்களா அவங்க அம்மா. நானும் சொன்னேன், அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது immediately next week you have to come to Singapore அப்படின்னா. சிங்கப்பூரா? உடனே என்ன சொன்னேன், ஐ ஆஸ்க் காட் அண்ட் லெட் யூ நோ அப்படின்னேன். நான் எதுவுமே அப்போதுலேருந்தே பழகிடுச்சு எனக்கு. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு, நீ இஷ்டமா ஓடன பரலோகத்துக்கே வரமாட்டேன், ஊழியம் செய்வேன் ஆனால் பரலோகம் வரமாட்டேன். இவரை கேட்காம எதுவுமே சரி. நான் சொன்னேன் வெயிட்டுன்னு. தென் ஃபோனை வச்சுட்டு ஓடி போய் முட்டி போட்டுப்பா கூப்பிடுறாங்க. சிங்கப்பூர்னு எல்லாம் சொன்னீங்களா, அதான் சொல்கிறா அவ்வளோன்னா. அதுதான் நான் தான் சொல்லிட்டு தான் அவளை கூப்பிட சொல்லியிருக்கிறேன். ஓகே சொல்லுமான்னார். சரிங்கப்பா அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொன்ன உடனே இன்விடேஷன் வந்துட்டு இங்கே வரேன், சென்னைக்கு வரோம். நானும் எங்கள் அப்பாவும் வந்துட்டு ட்ரெயினில் எக்மோரில் என்ன ஏர்லைன்ஸுக்கு வர்றோம். போய் பார்த்து கொடுத்தா பாஸ்போர்ட் எல்லாம். அப்போ வந்து கருப்பு ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க, இவ்வளோ குண்டா இல்லை. போய் கொடுத்த உடனே அவன் ஏஜென்ட் சொன்னா, இந்த அம்மாவுக்கு கிடைக்காது விசா, இது சின்ன பொண்ணு கிடைக்காது, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு. அப்பதான் ஆவியானவர் என் முன்னாடி நிற்கிறார். சின்னவன் 1000 பலத்த ஜாதியமாக்குவேன். ஆண்டவர் முன்னாடி போறதை நான் பார்ப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பேப்பரை கேள் மகளே, ஒரு சிக்னேச்சர் போட்டு போயினே இருந்தாரு. நான் சொன்னேன், கேன் ஐ ஹேவ் ஒன் பேப்பர் சார் அப்படின்னு. கொடுத்தாரு, சிக்னேச்சர் போட்டேன். கீப் இட் தி சிக்னேச்சர் அண்ட் பாயிட்டு வந்துட்டேன். அப்பா சொல்றாரு, என்னம்மா செய்யற? அவர் சொன்னாருப்பா, அதை நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு. சரி கிளம்பி வந்துட்டோம். 5 நாளில் ஃபோன் பண்ணி சொல்றாரு, மிகுத் உங்களுடைய மகளுக்கு வந்து விசா கிடைச்சிச்சு சிங்கப்பூருக்குன்னு. ஏன்னா தேவனால கூடாது ஒன்றுமே இல்லை. விசால உக்காந்துங்கிறது யாரு? எல்லா மனுபுத்திரனுக்கும் மேலான நம்ம ஆண்டவர் இல்லையா? அவர் சொன்னார், சின்னவன் சொல்லுவாங்க, உன்னை பலத்த ஜாதியா நான் காட்டுவேன் மகளே என்னாரு. சரி விசாலாம் வந்துடுச்சுங்க. விசா என்னன்னாலாம் தெரியாது, அவர் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ண, அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சிச்சு. கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு போற நேரம் எங்க ஊரே வர்ற மாதிரி வந்தாங்க பெரிய வேன்ல. முதல் முறை போகுது சின்ன பொண்ணு. இது எங்கமே சுத்தூர் டவுனுக்கு போறதே தனியா போறல. ஆல்வேஸ் வித் மை பிரதர். எங்க போனாலும் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி. அப்பத்திலிருந்து எந்த ஸ்டேஜ்ல நின்னாலும் அண்ணன் தங்கச்சி. அதுக்காக அண்ணன் கிட்ட சொல்லுவோம், அண்ணன் உடனே சொல்லுங்க, నేను చెల్లిలు నీ అన్నయ్య, నీ చెల్లిలు అన్నయ్య. ஏன்னா 2 பேரும் அவரு ஆராதிச்சு பிரசங்கம் பண்ணி மாத்தி மாத்தி நினைச்சிடுவாங்கல்ல. இதே தான் எங்க போராட்டமே. அதனாலதான் அண்ணியை பிடிச்சி கூட கூப்பிட்டு வந்துட்டோம், நீங்க எங்கமே ஊழியத்துல வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லி. ஸோ அந்த எல்லா ஜனம் வந்தாங்க. எங்க அம்மாலாம் அழுகுறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள வர அந்த சென்னையில் தான் உள்ள போகிறேன். அப்ப கர்த்தர் சொன்னார், நீ அழுதுன்னா உன் முன்னாடி நான் போறதை நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு. நான் அழுல, ஒன்றும் இல்லை, போயிட்டு இருக்கிறேன். எங்க போனோம் என்ன போனோம் எனக்கு தெரியாது. அந்த ட்ராலியில தள்ளி கொண்டு உள்ள போறேன். ரொம்ப சிறு வயது தான், ரொம்ப என்ன சொல்றது, உலகமே தெரியாத ஒரு நாலேஜ்ல போயிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய உயர்மா இன் பண்ணிட்டு அழகா நம்ம பாஸ்டர் லாகா அழகா சரியான அழகான ஒரு பர்சன் வந்தாருங்க. வந்துட்டு, ஆர் யூ டிராவலிங் டு சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு எடுத்தோடனே கேட்டாரு. எஸ்ண்ணே. கேன் ஐ ஹாவ் யோர் பாஸ்போர்ட்னாரு. எடுத்தோடனே எங்க உலகத்தின் அப்பா சொன்னாரு, பாஸ்டர் சாமுவேல் அப்பா சொன்னாரு, யார் பாஸ்போர்ட் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு. எடுத்தோடனே பாஸ்போர்ட்டை தான் கேட்டாங்க. இவர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து குடு மகளேன்னு. அவர் சொன்னதை செய்யுமா, இவர் சொன்னதா? பயமா இருக்கே, உள்ள போய் மாட்டிக்கணும்னு. ஆவியானவர் சொல்றாரு குடுன்னு. கொடுத்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு நேர போனாரு. என் லக்கேஜ் தூக்கி போட்டாருங்க. ஸ்லிப் வாங்கிட்டு எல்லாம் எழுதி ஃபில்அப் பண்ணிட்டு இமிகிரேஷன் லைன்ல நிக்கிறோம். அவரே எல்லாம் ஹோல்டு பண்றாரு. என் பாஸ்போர்ட் எல்லாம் ஃபாலோ. அவர் யாரோ எங்க அப்பா மாதிரியும் இல்லை என் அண்ணனோ. பின்னாடியே போனேன். போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காரோம். அவர் சொன்னாரு,
4th கேட்ல நமக்கு